everybody, welcome to Suji's Kitchen. In the festival season ke ஏத்த மாதிரி நிறைய recipes நீங்க Suji's Kitchenல நீ பார்க்க போறீங்க. தீபாவளிக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. So இந்த டைம்ல நிறைய ஸ்வீட்ஸ் அதே மாதிரி நிறைய கார வகைகள்லாம் நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போறேன். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸ் அதே மாதிரி ஈஸியா வீட்ல செய்யற மாதிரியான ரெசிபீஸா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா எல்லா ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். நல்ல இந்த ரெசிபீஸ்லாம் செஞ்சு சூப்பரா தீபாவளியை கொண்டாடுங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்டா நம்ம ஒரு காராபூந்தி எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த காராபூந்தி வந்து ரொம்ப சுலபம் பண்றது. அதே மாதிரி கடையில சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த காராபூந்தி. சுலபமா அரை மணி நேரத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். காராபூந்திக்கு மாவு கலக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி இல்லாமல் மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. எடுத்தனே நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கடலை மாவில் நிறைய கெட்டி பட்டுரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அந்த ஒரு விஸ்க் வச்சு கலக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக வந்துடும் மாவு. இது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நான் பிசைஞ்சதுக்கு அப்புறமா காட்டுறேன். கொஞ்சம் நல்லா ஊற்றுற பதத்தில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பூந்தி நல்லா ஈஸியாக வந்து அந்த கரண்டி ஓட்ட வழியாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு கெட்டியாக வடை மாதிரி ஆகிடும். ஒரு சிலர் வந்து இதில் அரிசி மாவு சேர்ப்பாங்க கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காண்டி. நான் வந்து வெறும் கடலை மாவு வச்சு தான் பண்ணுவேன். ஆனால் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மாவு எல்லாத்தையுமே கெட்டி இல்லாமல் கலக்கிட்டேன். இந்த பதத்தில் இருக்கணும் உங்களுக்கு. மாவை நீங்கள் கலக்கிட்டு ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோதுமை மாவு தோசைக்கெலாம் கலப்போம் இல்லையா, மாவு கொஞ்சம் தண்ணியாக கலப்போம். அந்த பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரண்டியில் எடுத்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காராபூந்தி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சில பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 கரண்டி நான் எடுத்திருக்கேன். இந்த கரண்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அரிஞ்சு எடுக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து வயர் இருக்கும், உங்களுக்கு பூந்தி அரிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இருந்தது அப்படின்னா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பீசஸ் குட்டி பூந்தி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எண்ணெயிலேருந்து அரைச்சி எடுக்கிறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூந்தி ஊற்றுறதுக்கு இந்த கரண்டி நான் எடுத்திருக்கேன். இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். ஸோ அதனால் இந்த கரண்டி யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி பூந்தி பண்ண போகிறேன். நல்லா பெரிய பூந்தி உங்களுக்கு வரும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பூந்தி கரண்டியே தனியாக உங்களுக்கு கடையில் விற்கிது. அந்த மாதிரி கரண்டி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எடுத்திருக்க ஜல்லடை கரண்டியில் வந்து மாவை அந்த மாதிரி சேர்த்து அப்படியே நீங்கள் எண்ணெயில் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக மாவு அதுவாகவே கீழே இந்த மாதிரி முத்தாக விழ ஆரம்பிச்சிடும். மாவு கரெக்டான பதத்தில் கரைச்சோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி விழும். இல்லாட்டினா உங்களுக்கு கெட்டியாக ஆகிடும், வடை மாதிரி ஆகிடும் உங்களுக்கு சாப்பிட்றப்போ. உங்களுக்கு மாவு வந்து சீக்கிரம் விழுகிறதுக்கு அந்த கரண்டி வச்சு லைட்டாக தட்டி விட்டீங்க அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி விழுந்துடும். அதே மாதிரி மாவை நீங்கள் ஊற்றுறப்பையுமே நிறைய சேர்த்துறாதீங்க. அப்புறம் பூந்தி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அதனால் எவ்வளோ உங்களோட வடைச்சட்டியில் பத்துதோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்து வேக வைங்க. இப்போ இந்த பூந்தி வந்து ஒரு 3 நிமிஷம் ஆகும் நம்மளுக்கு கிறிஸ்பி ஆகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க. இல்லாட்டினா உங்களுக்கு சீக்கிரம் வெளியில் கலர் வந்துடும், உள்ளே வந்து உங்களுக்கு வேகாமல் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பதத்து போன மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சுருங்க. 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே கிறிஸ்பியாக உங்களுக்கு வெந்துடும். ஊடால நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் பூந்தி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கலரும் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரும். அதே மாதிரி எண்ணெயோட சத்தமும் நல்லா அடங்கி வரும். இதுதான் சரியான பதம் பூந்தி எடுக்கிறதுக்கு. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா தான் நல்லா மொறுப்பாக வரும். அதனால் கவனமாக வந்து தீ மட்டும் பார்த்து வச்சு நீங்கள் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கரண்டி வச்சு எடுக்கிறேன் இல்லையா, நம்ம மேக்ஸிமம் எல்லா பூந்தி இதில் வந்துடும். அந்த வராத சின்ன பீசஸ்க்கு வந்து நான் இந்த கரண்டி யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அடுத்த செட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரியே இருக்கிற எல்லா மாவுலேயும் பூந்தி செஞ்சதுக்கப்புறமா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன்.
இப்போ பூந்தி எல்லாமே வேக வச்சாச்சு. அதே எண்ணெயில வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வறுத்துக்கலாம். நான் இந்த கரண்டியில் வச்சே வறுக்கிறேன். இப்படி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அரைச்சி எடுக்கிறதுக்கு. அதனால் நல்லா இது வந்து பச்சை வேர்க்கடலை, அதனால் கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அதே மாதிரி முந்திரி பருப்பும் நான் வறுத்துக்க போகிறேன். இதுவும் வந்து உங்களுக்கு பிடிச்ச அளவு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பும் நல்லா வறுப்பட்டுருச்சு. அடுத்ததை வந்து கறிவேப்பிலை கொஞ்சம் நிறையா வந்து வறுத்துக்கிறேன். கறிவேப்பிலை வறுக்கிறப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெயில் அதை மொத்தமாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா படப்படன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு மெதுவாக நீங்கள் எண்ணெயில் கொஞ்சம் முக்கி முக்கி எடுத்திங்கனாலே உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரிக்காமல் நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு 3-4 பல் சின்ன சைஸ் பூண்டை வந்து நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா இந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா தான் காரா பூந்திக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்பே உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அதையும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதோட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பூந்தியும் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். தேவையான எல்லா பொருளையும் வறுத்தும் நம்ம எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் வேர்க்கடலை, பூண்டு, கறிவேப்பிலை, முந்திரி பருப்பு வறுத்தது இருக்கு இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்ததாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மட்டும் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து பூந்தி கலந்தப்பவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வறுத்து போட்ட முந்திரி பருப்பு, கடலை அதுக்காண்டி சேர்க்குறோம். ஸோ அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்த மிளகா பொடி எல்லாத்துலேயுமே கலக்கணும். அதனால் நல்லா மட்டும் கலந்து விட்டுட்டு இதை நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து செஞ்சுருக்கேன். இந்த அளவு மாவு எடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு காரா பூந்தி வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான காரா பூந்தி நம்ம வீட்டிலே தயார் பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறத விட ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ கிறிஸ்பியான டேஸ்டியான காரா பூந்தி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.